ஹலோ காய்ஸ், நம்ம எஜே சூர்யாவோட கில்லர் இந்த படத்தை பத்தி ஒரு அன்எக்ஸ்பெக்டடான அப்டேட்டோட இப்போ வந்திருக்கேன். சோ இந்த கில்லர் படத்துக்கான அந்த சூப்பரான வேற லெவல் அப்டேட் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து வர ரீசெண்டான அப்டேட்ஸை அதிரடியா நம்ம சேனல்ல இறக்கிட்டு இருக்கோம். சோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு புதுசுனாமோட சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கில்லர் நம்ம எஜே சூர்யாவோட டைரக்ஷன்ல அவரே இந்த படத்துல ஹீரோவா வர போறாரு. இது நம்ம எஜே சூர்யாவோட ட்ரீம் ப்ராஜெக்ட். ரொம்ப நாளா இந்த படத்துக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க்கா பண்ணிட்டு இருந்தாரு. என்கிட்ட கில்லர்னு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு, அந்த ஒரு ப்ராஜெக்ட்டை நான் கண்டிப்பா எடுப்பேன், இது என்னோட கனவு படம்னு சொல்லியிருக்காரு. ரீசன்ட் டைம்ஸ்ல நம்ம எஜே சூர்யா பயங்கரமான வில்லனா கலக்கிட்டு இருக்காரு. மாநாடு, மார்க் ஆண்டனி, வீரதீர சூரன், நெக்ஸ்டா சர்தார் பார்ட் 2 வில்லனா மூவில நடிச்சு எல்லாத்தையும் மிரட்டிட்டு இருக்காரு. நம்ம எஜே சூர்யாவோட இயக்கத்துல வந்த படம்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். வாலி, குஷி, நியூனு எல்லா படமும் கொலை மாசா சூப்பரா இருக்கும். இவரோட டைரக்ஷன்ல லாஸ்டா 2015ல இசைன்னு ஒரு படம் வந்துச்சு. அதுக்கப்புறமா 10 வருஷம் கழிச்சு இந்த கில்லர் மூலியமா டைரக்ஷனுக்குள்ள இறங்கியிருக்காரு. இந்த படத்தை கோகுலம் பிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. படத்துக்கான பூஜையை ரீசெண்டா தான் போட்டிருந்தாங்க. அந்த ஒரு பூஜையில ஆதிக் ரவிச்சந்திரன், கார்த்திக் சுப்ராஜ், கார்த்திலாம் கெஸ்டா வந்திருந்தாங்க. படத்தோட பேரு கில்லர்னு வச்சிருக்காங்க. அப்போ இது சீரியல் கில்லர் படமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. இது ஒரு பக்காவான ஆக்ஷன் கமர்ஷியல் படம். ஜேம்ஸ் பாண்டையும் குஷி படத்தையும் சேர்த்து பார்த்தா எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு கதை களத்துல தான் இந்த கில்லர் படம் ரெடியாக போகுது. ஆக்ஷன், காமெடி, ரொமான்ஸ், எமோஷனல்னு எல்லாமே இந்த கில்லர் படத்துல இருக்க போகுது. படத்துக்கான ஷூட்டிங்க இனிமே தான் ஆரம்பிக்க போறாங்க. 2026 செகண்ட் ஹாஃப்ல இந்த கில்லர் படத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு இந்த கில்லர் படத்துக்கான மியூசிக் டைரக்டர் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நம்ம இசை புயல் ஏஆர் ரஹ்மான் தான் இந்த கில்லர் படத்துக்கு மியூசிக் போட போறாரு. ஒரு பயங்கரமான சம்பவம் நமக்காக காத்துட்டு இருக்கு. ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த கில்லர் மூவியை நம்ம எஜே சூர்யா இயக்க போறாரு. சோ இந்த படம் எப்படி இருக்க போகுது, பாக்ஸ் ஆபீஸ்ல என்ன சம்பவம் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம எஜே சூர்யாவோட இயக்கத்துல வந்த எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு நம்ம ஏகே ஓட வாலி படம் தான் ரொம்ப பிடிக்கும். சோ அது மாதிரி உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிக்கும்னு ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிருங்க. அப்படியே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.